சட்டமும் நீதியும் பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய சட்டம் சார்ந்த படங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்க நிலையில் இப்போ ஒரு புதுசான வெப்சீரிஸ் தான் இந்த சட்டமும் நீதியும். இது ZEE5ல இருக்குது. மேக்ஸிமம் 7 எபிசோடு இருக்குது. அந்த 7 எபிசோடுமே அதிகபட்சமாக 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஒவ்வொரு எபிசோடுமே. ஸோ இந்த ஜேர்னல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட் ரூம் ட்ராமா. அண்ட் இதை பண்ணியிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பிரதாப் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கவர் பாலாஜி செல்வராஜ் அப்படின்றவர். ஸோ இதில் யாரெல்லாம் ஸ்டார் பண்ணியிருக்காங்க, அதை நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு பார்க்கும்போது சரவணன் நமித்ரா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ மியூசிக் விபின் பாஸ்கர் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த கதை எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்க்க போனோன்னா நம்ம சரவணன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த கதையோட மெயின் லீடாக இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு நோட்ரி வைக்கலாக இருக்கார். நோட்ரி வைக்கல் அப்படின்றவங்க பொதுவாக இந்த பாண்டெல்லாம் டைப் பண்ணி கொடுக்குறவங்க, அதுக்கு சீலெல்லாம் வச்சு உள்ள கோர்ட்டுக்கு அனுப்புகிறவங்க. லைக் யாராவது பெட்டிஷன் போனோன்னா இவர்கிட்ட தான் பாண்டு டைப் பண்ணி வாங்கிட்டு போகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கார். அவங்க பையனையும் லா படிக்க சொல்கிறாரு. அவங்க பையன் ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு. அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் இந்த கதையோட திருப்பமாக இருக்குது. என்ன ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்களும் ஒன்றும் சாதிக்கலை, என்ன எதுக்கு லா படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பையன் கேட்கறதுனால அவர் ட்ரிகர் ஆகி நம்ம ஒரு கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஒருத்தர் தீ குளிச்சுடுவார். என்ன காரணத்தினால தீ குளிப்பார் அப்படின்னா, என்னோட பொண்ணை காணோம், நீங்கள் யாருமே என்னென்னு கேட்க மாட்டீங்க, போலீஸும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு தீ குளிச்சுடுவார். ஸோ அப்படி இந்த தீ குளிச்சதை ஒரு பொதுநல வழக்காக எடுத்து நடத்தலாம் அப்படின்ட்டு நம்ம சரவணன் அவர்கள் கேஸ் தொடுக்கிறாரு. அங்கேருந்து தான் கதை பிக்கப் ஆகுது. எப்படி போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை உள்ளே வருது. ஸோ இந்த கதை எப்படி போகுது அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோட்லேயும் சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எதிர்பார்க்காத விதமாக இருக்குது. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஒரு சில இடங்கள் ரொம்ப ஸ்லோவாக மந்தமாக போகுது. என்னடா 20 நிமிஷம் தான், பட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஓகேவாக இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட்டில் இல்லாத ஒரு படம், அதாவது ஒரு வெப்சீரிஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை தாண்டி மியூசிக் நிறைய இடத்துல நாடகம் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு இந்த படத்தை. இந்த சீரீஸை ஓவராலாக பார்க்கும்போது நடிப்பு அப்படின்னும் போது இவங்க 2 பேர் இந்த காஸ்ட்டில் மெயினான 2 லீட் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரை தவிர்த்து வேறு எல்லாரோட நடிப்பும் ஓரளவுக்கு ஓகேஷான ஒரு ஃபீலாக தான் இருந்து, இன்னும் நல்லா வாங்கியிருக்கலாமே டேரக்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்தது. ஸோ ஓவராலாக இந்த வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, ஒரு ஆஸ் யூஷுவலான கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருந்தாலும் கொஞ்சம் நிறைய இல்லாமல் அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அந்த இறந்து போனவரோட கதையை நோக்கி போகும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. அது ரீதியாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கலாம். அதர் தென் தட் நம்ம இந்த சீரீஸை பார்க்குறோமா வேணாமான்றது உங்களோட டிசிஷன். நாங்கள் இது உங்களுக்காக விட்டுடுறோம். ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுதான் எங்களோட இதுவாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பாய்.